வணக்கம். சினி மினி மினி லக்கி மேன் ஒரு திரைப்படம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. யோகி பாபு கதாநாயகனாக நடித்த திரைப்படம். இந்த லக்கி மேன்ற பேரில் வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் இதே பேர்லேயே வந்துச்சு. அப்போ வந்து கார்த்திக், அலைகள் ஓய்வுதலை கார்த்திக் இருக்கார்ல, அவர் கதாநாயகன் நடித்தார். அந்த படம் அது ஒரு வெற்றி படம். அதே பேரை வச்சு இப்போ லக்கி மேன்ற பேரில் வந்து யோகி பாபு திரைப்படமாக நடித்து பாலாஜி வேணுகோபால் அப்படின்னு ஒரு புதிய இயக்குனர் அந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு மாறுபட்ட கதை கருவை எடுத்திருக்காங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஒரு குடும்ப கதைன்னு சொல்லலாம், இது ஃபேமிலி சப்ஜெக்ட். அதாவது கிட்டத்தட்ட ஒரு சராசரியான வாழ்க்கையை நடத்தக்கூடிய முருகன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் யோகி பாபு, அவருடைய மனைவி தெய்வானை அப்படின்ற கதாபாத்திரத்தில் ரேச்சல் ரெபேக்கா. அவங்க ஆக்சுவலாக அருமையான ஆர்டிஸ்ட்டு. சமீபத்தில் வந்து படங்களில் வந்து நடித்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகை அப்படின்னு சொல்லி இந்த ரேச்சல் ரெபேக்காவை சொல்லுவேன். அவங்கள வந்து நான் ஆக்சுவலாக குட் நைட் திரைப்படத்தில் அவங்க நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மணிகண்டனுடைய அக்காவை அதில் நடிச்சிருப்பாங்க. அப்போவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேட்ரு, என்ன இந்த அளவுக்கு இவ்வளோ இயல்பாகலாம் நடிக்க முடியுமா, கொஞ்சம் கூட செயற்கத்தனமே இல்லை, இவ்வளவு சாதாரணமாக இந்த அளவுக்குலாம் ஒரு பாடி லாங்குவேஜ், இப்படியெல்லாம் வசன உச்சரிப்பு, இப்படியெல்லாம் டைலாக் டெலிவரி, இப்படியா அப்படின்னு. இதில் நீங்கள் யோசிச்சு பார்த்தா இதில் கணவன் மனைவி, இவருடைய மனைவியாக வர்றாங்க. யோகி பாபுனுடைய மனைவியாக வந்து முருகன் கதாபாத்திரத்தினுடைய மனைவி தெய்வானையாக அந்த ரேச்சல் ரெபேக்கா வர்றாங்கல்ல, அவங்களுக்கு தமிழ்ன்ற பேரில் வந்து ஒரு பையன், மகன். இதுதான் இவங்களுடைய குடும்பம். உண்மையாகவே இந்த படத்தில் வந்து யோகி பாபுவும் அப்படியே ரேச்சல் ரெபேக்காவும் உண்மையாகவே வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருந்தால் எப்படி இருக்கும் அது? அப்போ அந்த பேட்டர்னில் அது எப்படி சினிமான்றது கூட அதை பற்றி ஞாபகமே இல்லாமல், கேமரான்றதே ஞாபகத்தில் இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ண முடியுமா? யோகி பாபுவே அப்படிப்பட்ட நடிகர் தான். இதில் வந்து இந்த யோகி பாபு கதாபாத்திரம் வந்து ஆரம்பத்திலே ஒரு சின்ன பையனாக இருக்கும்போதே, இப்போ கிரிக்கெட்லாம் வந்து அப்படியே விளையாண்டு அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஊரில் இருக்க பசங்களே வந்து கிரிக்கெட்டில் கூட யோகி பாபு கதாபாத்திரத்தை அந்த முருகன் கதாபாத்திரத்தை சேர்க்க மாட்டாங்க, முருகன் அந்த பையனை சேர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவன் வந்து ஒரு அதிர்ஷ்டமற்றவன், அன்லக்கி. அவன் சேர்ந்தானாலே அந்த குரூப், அந்த அணி வந்து தோல்வி அடைஞ்சிடும். அந்த அளவுக்கு அவன் வந்து ஒரு ராசி இல்லாதவன், அதிர்ஷ்டம் இல்லாதவன், லக்கு இல்லாதவன், அன்லக்கியஸ்ட் ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி அவனை வந்து யாரும் சேர்க்க மாட்டாங்க, அவனை ஒதுக்கி வச்சுருவாங்க. இதுதான் இளம் வயதிலேயே அவன் அனுபவித்த விஷயம். இப்படியெல்லாம் ஒதுக்கப்பட்ட ஒரு சிறுவன் அந்த கிராமத்திலேயே தன்னுடைய நண்பர்களால் யாருமே அவனை பொருட்டாகவே எடுக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்கள்லேருந்து உறவினர்கள்லேருந்து யாருமே அவனை வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவன், அதிர்ஷ்ட கட்டை அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒதுக்கிடுவாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க, எதுலேயுமே சேர்த்துக்கிற மாட்டாங்க, விளையாட்டுகளில் கூட. அப்படிப்பட்ட ஒரு கசப்பான அனுபவங்களை எல்லாம் கடந்த சிறுவன் தான் அவன். படிப்படியாக வளர்ந்து அப்படியே யோகி பாபுவாக மாறி அப்படிலாம் வரும்போது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா, அதில் ஈடுபட்டு அப்படிலாம் வந்து சராசரியான வாழ்க்கை, சிரமங்கள் நிறைந்த வாழ்க்கை, கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. இவன் வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் அப்படின்னு வரும்போது பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிலாம் இல்லாமல் சராசரியான குடும்ப வாழ்க்கை. அந்த மனைவிக்கு வந்து பெரிய அளவில் இவரால் சந்தோஷம் கிடையாது, பெரிய அளவில் சுகம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடையாது. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து இந்த பணத்தை கட்டி சீட்டு போட்டு சிட் ஃபண்ட் அப்படின்றோம்ல, அந்த பேட்டர்னில் ஒரு சிட் ஃபண்டில் வந்து பணத்தை போட்டு அப்படி வரும்போது அதில் வந்து அதிர்ஷ்ட குழுக்கள் அப்படின்றாங்களே, அந்த அதிர்ஷ்ட குழுக்களில் இவருக்கு வந்து ஒரு கார் வந்து கிடச்சிரும். இது மிடில் ஆஃப் த மூவியில் வருது இப்படி ஒரு மேட்ரு. உங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் திண்டாடிக்கிட்டு அன்றாடங்காட்சியாக இருந்துக்கிட்டு டெய்லி வாழ்க்கையை நடத்துறதுக்கே போராடிக்கிட்டு தத்தளிச்சுக்கிட்டு இப்படி இருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கையில் திடீர்னு வந்து பல லட்சம் மதிப்புள்ள ஒரு கார் வந்து பரிசாக கிடைக்கிதுன்னு வச்சுங்க, நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் இவருடைய வாழ்க்கையில் முதல் முறையாக அமைகிறது. அவர் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் உண்டாகுது, பண வரவு உண்டாகுது, அப்படியே சந்தோஷங்கள் உண்டாகுது, அப்படியே இவங்க சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாமே அவர் அண்ணாந்து பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் உண்டாகுது. இப்போ வந்து இது எல்லாமே கார் வந்ததால் உண்டானது. கார் நமக்கு எப்போ வந்துச்சோ அப்போ இருந்து நமக்கு இந்த அதிர்ஷ்டம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வரும்போது, முதல்ல கார் ஓட்ட தெரியாது, பின்னாடி காலப்போக்கில் அந்த கார் ஓட்டெல்லாம் கற்றுக்கிறாரு. அப்படிங்கிற குடும்பத்தில் வந்து இப்போ சந்தோஷம், மனைவிக்கு சந்தோஷம், மகனுக்கு சந்தோஷம், உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை எல்லாமே கிடச்சி இப்படிலாம் ஆகிக்கிட்டு இருக்கும்போது அந்த கார் வந்து திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுது. இரவு நேரத்தில் வீட்டிற்கு முன்னால் அப்படி நிறுத்தி வச்சிருந்த கார் காணாமல் போயிடுது. அந்த காரை திருடுனது யார், அதுக்கு பிறகு என்ன நடக்குது, இதுதான் செகண்ட் ஹாஃப். அந்த செகண்ட் ஹாஃபு என்ன ஆச்சு, அந்த காரை திருடுனது யார், அதுக்கு பிறகு இந்த கார் எங்கே இருக்குது, அந்த கார் வந்து மறுபடி யோகி பாபுக்கு கிடைச்சதா இல்லையா. இதுக்கடையில் யோகி பாபுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஒரு காவல்துறை அதிகாரி, ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர், இந்த வீரான்னு சொல்லிட்டு நடிகர் இருக்கார்ல, அவர் அந்த கதாபாத்திரத்தில் அவர் நடித்திருக்கிறார். சிவகுமார் அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர். இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு சின்ன மோதல்லாம் இருக்கும். மோதல், ஒரு 2 பேருக்கு இடையில் ஒரு உரசல் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அந்த காரை வந்து அந்த திருடிட்டு போனவங்ககிட்ட இருந்து வாங்கி ஒரு இடத்தில்
அந்த காரை வச்சுருக்கிறதும் அந்த காவல்துறை அதிகாரி சிவகுமார் தான். அவர் ஃபோன்லேயே சொல்லிடுவார், என்கிட்ட தான் அந்த கார் இருக்குது, அது உனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீ என்ன செய்யணும், அப்படி இந்த பேட்டர்னில் வரும். வந்து அந்த பின்னாடி என்ன நடக்குது, அதுக்கு அவர்கிட்ட அந்த காரை பறிக்கிறதுக்காக அவருடைய நாய் ஒன்று கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அப்படின்றதுல செகண்ட் ஹாஃபில் இப்படி ஒரு மேட்டர்லாம் போகும். இப்படிலாம் வந்து படத்தினுடைய இறுதியில் அந்த கார் வந்து மறுபடி யோகி பாபுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்ற மேட்டர், கார் கிடைச்சிரும். அது இதுவரை இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட கரெக்டாக சொன்னாமல் ஐயப்பனும் கோஷியும் அப்படின்னு சொல்லி மலையாளத்தில் வந்த ஒரு திரைப்படத்தினுடைய சாயல். அது ஒரு வெற்றி படம், மலையாளத்தில் வெற்றிகரமாக ஓடின படம். அந்த படத்தினுடைய சாயல் இந்த திரைப்படத்தில் இருக்கிறது அப்படின்றது. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக இந்த இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் என்னென்னா, இந்த படத்தை நான் ஃபுல்லாக பார்த்ததில் நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, ஒரு அந்த கதைக்கருன்னு இருக்குல்ல, கதைக்கருவை நல்லா எடுத்திருக்காரு. அந்த கதைக்கருவை வந்து இன்னும் கொஞ்சம் திரைக்கதை வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட், இன்னும் கொஞ்சம் கிரிப் அப்படின்றாங்களே, கிறிஸ்பாக பண்ணணும், இன்னும் கொஞ்சம் டைட்டாக பண்ணணும் ஸ்கிரிப்டை. அப்படி டைட்டாக பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆழமாக, இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்தி, இன்னும் கொஞ்சம் பக்காவாக ஒரு டைட்டாக ஸ்கிரிப்ட் இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தார்னா இது ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் இருந்திருக்கும். ஆக்சுவலாக எடுத்துக்கிட்ட விஷயம் ஓகே, அது எடுத்துக்கிட்ட விஷயத்தில் இந்த நடிப்பு கலைஞர்கள் வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவங்களோட பங்களிப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கு, அதிலெல்லாம் குறை சொல்கிறதுக்கெலாம் இல்லை. அவங்களுடைய பங்கு நல்லாயிருக்கு. அந்த கதாபாத்திரத்துக்கு யோகி பாபுவும் சரி, ரேச்சல் ரெபேக்காவும் சரி, அவங்க அந்த சிறுவன் கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடிய சிறுவன் அந்த தமிழ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அந்த சிறுவனும் சரி, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த காவல்துறை அதிகாரியாக வரக்கூடிய வீராவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதில் வந்து எந்த விதமான வந்து நம்ம குறை சொல்வதற்கெல்லாம் இல்லை. ஆர்எஸ் சிவாஜி இதில் நடிச்சிருக்காரு, சந்தான பாரதியினுடைய தம்பி. யோகி பாபுவோட காம்பினேஷன் காட்சிகள், அந்த காட்சிகள்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது டோட்டல் ஃபில்மில் வந்து எடுத்துக்கிட்ட அவுட்லைன்லாம் ஓகே தான். ஒரு சராசரியாக நடுத்தர குடும்பத்தில் வந்து ஒரு கார் வருவதும் சரி, கார் வர்றதுன்றதே பெரிய விஷயம் தானே. அந்த கார் நம்மளை விட்டு போகிறதுன்றது என்ன எவ்வளோ பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம். மறுபடியும் இந்த கார் நமக்கு கிடைக்கிறது அப்படின்றப்ப அதிர்ஷ்டமே, அந்த கார் வந்ததுனால தான் அதிர்ஷ்டம். கார் கையை விட்டு போயாச்சுன்னா அதிர்ஷ்டமே போனது மாதிரி தானே. அப்போ மறுபடியும் அந்த அதிர்ஷ்டம் நமக்கு எப்படி கிடைக்கும், எப்படி அந்த அதிர்ஷ்டத்தை வரவைப்பது அப்படின்ற ஒரு மேட்டர் இல்லை. அப்போ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அந்த காரை எப்படி அடைவது, கார் எப்படி நம்ம கைக்கு கிடைக்கும், அந்த முயற்சி தான். அதை வந்து அந்த தவிப்பு, ஏக்கம் ஒரு நடுத்தர மனிதனுக்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அப்படின்றதுல அதெல்லாம் யோகி பாபு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அந்த சந்தோஷம் இருக்கக்கூடிய காட்சிகளும் சரி, சோக காட்சிகளும் சரி, ரேச்சல் ரெபேக்கா வந்து அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார் அப்படின்றதான் உண்மை. அதனால் இந்த டோட்டல் ஃபில்மில் நான் ஃபீல் பண்ணது, இந்த இயக்குனர் வந்து நல்ல கதைக்கருவை எடுத்துட்டார், அதை வந்து ஸ்கிரிப்டுக்கு கொஞ்சம் சரியாக பண்ணலை. அதனால் இப்போ எதுக்காக இந்த இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ இவர் மாதிரி தான் பாலாஜி வேணுகோபால் மாதிரியே தான் பல இயக்குனர்கள் விஷயத்தை நல்லா எடுக்கிறாங்க. நம்ம இளம் இயக்குனர்கள் பெரும்பாலான படங்களை நான் பார்த்தது வந்து உண்மை இது. இவங்க எடுத்துக்கிற விஷயம் நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாறுபட்ட கதை கருக்களை எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி படங்களை பார்க்காத விஷயங்களை கூட எடுக்கிறாங்க. எந்த படத்துலையும் இந்த மாதிரி மேட்டர் நம்ம பார்த்ததே இல்லையே, நல்லா இருக்கே, அட்டம்ப்ட் வெரி குட் அட்டம்ப்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சோம். அப்படின்னா அந்த எடுத்துக்கிட்ட விஷயத்தைக்கு திரைக்கதை அமைப்பது அப்படின்றக்குள்ள, திரைக்கதை அமைப்பது தான் மிகப்பெரிய கலை. கதை வந்து கதைக்கரு வந்து மனசில் உதிச்சிடும். அதை வந்து திரைக்கதையாக எப்படி சுவாரஸ்யமாக அமைப்பது, காட்சிகளாக எப்படி உருவாக்குவது அப்படின்றக்குள்ள, அது மிகப்பெரிய ஆர்ட், மிகப்பெரிய கலை. அதில் வந்து கரெக்டாக பண்ணியாச்சுன்னா நம்ம வெற்றி பெற்றோம்னு அர்த்தம். அதனால் இந்த பாலாஜி வேணுகோபால் வந்து இந்த திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் ஆழமான பயிற்சி அவருக்கு வேணும். அவர் ஆழமான பயிற்சி, ஒரு வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் அவருக்கு தேவை அப்படின்ற மாதிரி நான் உணர்ந்தேன். அந்த திரைக்கதை இன்னும் சிறப்பாக அமைக்கப்பட்டிருந்தால் இந்த படம் வந்து இன்னும் கூட நம்ம அப்படி அருமையாக ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால் இருந்தாலும் ஒரு மாறுபட்ட அட்டம்ப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாறுபட்ட அட்டம்ப்டை எடுத்து திரைப்படமாக இயக்கியதற்காக இந்த படத்தினுடைய இயக்குனர் பாலாஜி வேணுகோபாலை நிச்சயமாக நான் பாராட்டலாம்.